உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? கீழே எதுக்கு அப்படி பேசிட்டு வந்த? உங்க அன்பு தான் பிரச்சனை. என்ன புதுசா ஆரம்பிக்கிற? பின்ன மகா வீட்டுக்கு போனோன்னதும் உடனே சூர்யா கூட்டிட்டு போறாரு. நீங்க ஒரு நாளாவது அப்படி இருந்திருக்கீங்களா? ஏய், சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஐயோ, பிரெக்னன்சி கிட்ட அவர் பக்கத்திலே இருக்கே, பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிருவாரே. ஐயோ, அவர் கண்ணுல இருந்து எப்படியாவது மறைச்சாகணும். இங்க பாருங்க கௌதம், ஒரு நாளாவது நீங்க இப்படி இருந்திருப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை பேசி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க இப்படி என்ன சித்திரவதை பண்றீங்க? வீட்டுக்குள்ள நிம்மதியா போச்சு. எப்ப பார்த்தாலும் பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. நான்சென்ஸ். ஹேய், என்ன சொல்றதெல்லாம் சொல்லிட்டு உயரமா உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க பாரு, கடைசியா சொல்றேன், இனிமே சூர்யா மகான்னு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சூர்யா அந்த கம்பெனியோட எம்டி. நான் அந்த கம்பெனில கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதுவும் உன் ராசியால தான். என்ன முறைக்கிற? உன்னை கல்யாணம் பண்ணதுனாலதான் எல்லாமே போச்சு. எல்லாமே நான் பண்ண தப்புதான். இங்க பாருங்க, சும்மா பேசிக்கிட்டே போகாதீங்க. நானும் வயித்துல குழந்தை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா மகா மாதிரியே என்னையும் இந்த வீட்ல மதிச்சிருந்திருப்பாங்க. ஓஹோ, உனக்கு அப்படி வர நினைப்பு இருக்கா? உன் வயித்துல குழந்தை இல்லைன்னு வச்சுக்க, உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். கழட்டி விட்டுருப்பேன். ஐயோ, நல்ல வேளை அவர் இத பார்க்கல. பார்த்திருந்தா என் கதை கந்தல் செம்மையா மாட்டிருப்பேன். தப்பிச்சிட்டேன்.